நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு அரிவாள் முனையில் முதியவரை காரில் கடத்திய கும்பல். தப்பி வந்தவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் கடத்தல் வழக்கு பதிவு செய்ய 3 பேரை தேடி வரும் போலீசார். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அடுத்த கோவிலம்மாள்புரத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். 79 வயதான இவர் டோனாவூர் பகுதியில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு பழக்கமான செட்டிமேட்டை சேர்ந்த ஜெகன் சாலமோன் என்பவர் கிறிஸ்தவ சபை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவரது நடவடிக்கை பிடிக்காமல் சபை அவரை விலக்கியுள்ளது. இதற்கு முதியவர் சுப்பிரமணியன் தான் காரணம் என்று கடந்த 27ஆம் தேதி தனது வீட்டில் மகனுக்காக ஜெபக்கூட்டம் நடப்பதாகவும் அதற்கு வர வேண்டும் என சுப்பிரமணியனை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். ஆனால் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் ஜெகன் சாலமன் மேலும் இருவருடன் சேர்ந்து அரிவாள் முனையில் சுப்பிரமணியன் வீட்டுக்குள் இழுத்து அழைத்துள்ளனர். அவரிடம் தொடர்ந்து மிரட்டி 1 கோடி பணம் கொடுத்தால்தான் விடுவிப்போம் என கூறியுள்ளனர். சுப்பிரமணியன் தனது உறவினர்களிடம் பேசியதில் முதலில் 5 லட்சம் கடத்தல்காரர்கள் சொல்லி இடத்தில் கொடுத்துள்ளனர். அடுத்த நாள் 15 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் முதியவர் சுப்பிரமணியன் அங்கிருந்து திசைநுலை அருகே உருமன்குளம் கிராமத்தில் உள்ள தோட்டத்திற்கு காரில் கடத்தி சென்று தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்துள்ளனர். தனக்கு இருபுறமும் அரிவாளுடன் இருந்த இளைஞர்களை கண்டு பயந்து முதியவர் அமைதியாகவே இருந்ததாக கூறுகிறார். 27ஆம் தேதி காலை கடத்தப்பட்டு 2 நாட்கள் உணவின்றி அறைக்குள் அடைத்து கிடந்த நிலையில் தோட்டத்தில் தோண்டப்பட்ட குழிக்குள் ஒன்று புதைத்து விடலாம் என கடத்தல்காரர்கள் பேசியதை கேட்டுள்ளார். பணத்திற்காக மட்டுமே தன்னை கடத்தியதாக நினைத்த நிலையில் கொலை செய்யும் முடிவுக்கு சென்றதை அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு 29ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கடத்தல்காரர்கள் மது போதையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மெதுவாக தோட்டத்து வீட்டிலிருந்து தப்பி வெளியே வந்துள்ளார். அங்கிருந்து இருட்டுக்குள் ஓடி சென்று அருகில் இருக்கும் மற்றொரு தோட்டத்தில் பயத்துடன் பதுங்கி இருந்துள்ளார். காலையில் விடிந்ததும் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச வந்த நபரிடம் நடந்த விவரத்தை கூறி உதவி கேட்டுள்ளார். அந்த நபர் போன் கொடுத்து உதவி செய்ததன் அடிப்படையில் உள்ளூரில் தனது நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர்கள் திசைநுலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று முதியவரை மீட்டு உள்ளார்கள். கடத்தல் நடந்த சம்பவம் திருக்குறுங்குடி காவல் நிலைய சரகத்துக்குள் உட்பட்டதால் திருக்கங்குடி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் முதியவர் சுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செட்டிமேட்டை சேர்ந்த ஜெகன் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய இருவர் என 3 பேர் மீது கடத்தல் வழக்கு மற்றும் கொலை முயற்சி, பணப்பறிமுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தடுமாடுது. ஏன்னா பத்திரம் போடணும்னு முதல்ல சொன்ன ஆளு 2வது போன் போட்டு எங்களுக்கு நகை எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தையில தடுமாடும் போது எங்களுக்கு சந்தேகம். ஐயா பண்ணார் எங்கேயோ மாட்டிக்கிட்டாவோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். திரும்ப அப்பா உயிரை காப்பாற்றணும் என்ன ஐயா என்ன செய்யணும்னு சொன்னா அப்பா ஐயா சொன்னாவோ நான் சொல்லுற இடத்துல என்கிட்ட ஐயா என்கிட்ட ஒரு 4 லட்சம் இருக்குன்னு அப்போ நீ ஒரு 5 லட்சமா கொண்டு கொடுத்துரு சொல்லி அவங்க கடத்து கட்சின்னு சொல்லுதாங்கல்ல. அப்போ 5 லட்சம் ரூபா என்கிட்ட சரி நான் பெரட்டி வரேன்னு சொல்லி நான் என்னுடைய சகோதரர் 2 சகோதரர் இன்னொரு ஆளுகிட்ட எல்லாத்தையும் பெரட்டி 5 லட்சம் ரூபா கவரில் வச்சு பேக் பண்ணி ரப்பர் போட்டு கட்டி அவங்க சொன்ன இடத்துல கொண்டு கொடுத்தேன். டோனாவூர் பஸ் ஸ்டாண்டில் ஆஸ்பத்திரி போகிற பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு கொடுத்தேன். அங்கே வந்து ஒரு அவங்க இருந்தாங்கன்னா ஒரு டெய்லர் கடை லேடி டெய்லர் கடை இருக்குது, அங்கே வந்து கொடுங்கன்னாங்க. அந்த கடையை கொண்டு அந்த அம்மாட்ட கூட கொடுத்தேன். அந்த அம்மா வந்து இவாள்கிட்ட பேசினாங்க. அந்த அம்மாவுக்கு விவரம் தெரியாது, நான் கொடுத்துட்டேன். திரும்ப என் பேர் சுப்பிரமணியம், கோயில்மாள்புரம். நான் வேலை பார்க்கறது டோனாவூர் ஃபெல்லோஷிப்பில் வேலை பார்க்கேன். அதே ஃபெல்லோஷிப்பில் இருந்து எங்கள் ஃபெல்லோஷிப்புக்கு ஃப்ரெண்டு அங்கே நியூசிலாண்டுக்காரங்க அங்கே சேர்மாதி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் வாங்கி நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மில் கொண்டு போய் இந்த சாலமன்னு ஒரு பையனை நான் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன். ஒரு சாதாரண பையனை கொண்டு வேலைக்கு சேர்த்து அவன் பெரிய ஆளாக ஆகிட்டான். அங்கேருந்து அந்த வெள்ளைக்காரங்க நல்லா அவனுக்கு உதவி பண்ணி அவன் பெரிய நல்ல சொத்துலாம் சேர்த்துட்டான். அதுக்கு பிறகு அவன் அங்கே தப்பு நிறைய செஞ்ச உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவன் வெளியில் வந்த உடனே உங்களால் தான் என் வேலை போய்ட்டு நீங்கள் தான் ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டீங்கன்னாங்க. இப்போ நான் ஒன்றும் சொல்லலை, நீ பண்ணியிருக்க தப்பு வெள்ளைக்காரனுக்கு தப்பு செஞ்சால் பிடிக்காத அவன் நிப்பாட்டிட்டான், அது கரெக்டாக இருப்பாங்க, அது நான் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டேன். அதே டைமில் அவன் வெளியில் வந்த உடனே அவன் ஒரு 10 வயசு பிள்ளைக்கு கேன்சர் வந்துட்டு. அப்போ அவங்க லோக்கலெல்லாம் பார்த்தா அது ஒன்றும் குணமாகலை. மெட்ராஸ் போயிட்டான். மெட்ராஸ் போனோடனே இவன் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட அடித்த கொள்ளை பூரா அந்த பணம் பூரா அங்கே ஆஸ்பத்திரியில் பிடிங்கிக்கிட்டாங்க. இவன் திவால் ஆகிட்டான். திவால் ஆனோடனே இவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். இல்லை இவளால் பிள்ளைவாளால் தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு வச்சுட்டு. ஆனால் என்கிட்ட விரோதம் காட்டலாம். இது முடிஞ்சு 8 வருஷம் ஆகிட்டு. 8 வருஷத்துக்கு என்கிட்ட எந்த ஒரு விரோதியும் கண்டாலும் எப்போ கண்டாலும் பேசுவான். இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக ரொம்ப நெருங்கி என்கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணிடுவான்.
நமக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுலெல்லாம் இப்போ தம்பி ஒருத்தர் இருக்கார் நம்பி பாண்டியன், அவர் ஏடிஎம்கேலேருந்து நாங்கள் 2 பேரும் மெட்ராஸ் போகிறோம், அப்படி போகிறோம், நம்பி பாண்டியன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவள் பேர் சொல்லுது. நமக்கு வேண்டிய ஆளை பூரா எசிச்சு பேசுவான். அப்போ நமக்கு பரவாயில்லையா, நல்லா இருக்கான்னு சந்தோஷமாக. இப்போ வடிச்சமலையில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் கட்டி கொடுக்கான், அவங்க வீடு நான் தான் கட்டி கொடுக்கேன், உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படி இப்படி சொல்லி டெய்லி வந்துடுவான். டெய்லிக்கு வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்க மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு எப்பா செவ்வாய்க்கிழமைக்கு சொல்லுது அவர்கிட்ட, இவன் நம்மகிட்ட ரொம்ப அளவுக்கு மீறி அன்பு காட்டி பேசுறானே, என்னப்பா தெரியலையா, அவர் நல்லவனும் இல்லையே அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தாத்தா அப்படின்னா. சரி நம்மள்கிட்ட அவன் என்ன செஞ்சிட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிட்டேன்னு விட்டுட்டேன். அந்தால அன்னைக்கு 26ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுவான் சாயங்காலம், ஐயா நாளைக்கு பையனை காலேஜில் சேர்க்க போகிறேன், வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வச்சுருக்கேன், நீங்கள் டோனருக்கு போகும்போது லேசாக அங்கே தலையை காட்டிட்டு போட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னான். சரி பையன் படிப்புக்கு ஜெபக்கூட்டம்னு சொல்லிதானே, ஒரு கடவுள் காரியமாக இருக்குன்ட்டு அதனால் நான் ஒரு 9 மணிக்கு கரெக்டாக போனேன். பைக் அவன் வீட்டு முன்ன வச்சுட்டு உள்ளே போகிறேன். ஒருத்தர் இல்லை, ஜெபக்கூட்டம்னா ஒரு ஆளையும் காணலையே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன். அதில் ஐயா ஜெகன்னா இங்கே ஐயா வாங்கினேன், படக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து 2 வாங்கி உள்ளே போட்டான். ரூமில் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே அடைச்சிட்டான். அங்கே 2 ரவுடி இருக்கான். அந்த 2 ரவுடிகளும் லோக்கலில் உள்ளவன் தான், ஆனால் அவங்க சின்ன பசங்கனால எனக்கு அவங்கள யாருன்னு தெரியல. வெளியில் வந்த பிறகு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு பிறகு உடனே போனோடனே ரவுடிகள் செல்லுகள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிடிங்கிட்டு இப்போ அவன் மகன் செத்து இதில் அவனால் தாங்க முடியல, மகாய் செத்தது அவனால் தாங்க முடியல, அவனுக்கு நீங்கள் எப்படியாவது 1 கோடி ரூபா கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அவன் இப்போ தூக்கு போட்டு செத்துருவான். அவன் சத்தும்போது நாங்கள்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கு குரு அவன், அதனால் நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லுன்னு இந்த 2 ரவுடியும் கேட்டான். நான் ஒன்றுமே சொல்லலை. அதனால் ஒன்றுமே சொல்லலைன்னா இவர் இங்கே வச்சு பேச மாட்டார், இவர் நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு அந்த ஜெகன் சொல்லுதான். அந்த அலையில் கார் எடுத்து விடுனான். அந்த கார் எடுத்து விட வண்டி விட்டான். அந்த 6 நடமாடுதான்னு பார்த்தா அந்த குப்பை துப்புரப்பணியாளர்கள் இருந்தாங்க. அது அவங்கெல்லாம் எடுத்து போனோடனே, ஏன்னா ஒருத்தரும் இல்லைன்னா அந்த பூ போல் என்னை டோரை திறந்துட்டு 2 பக்கம் 2 பேர் நிற்கான் அறுவாடை வச்சுக்கிட்டு. படக்குன்னு என்னை உள்ளே தள்ளிட்டான். காருக்குள்ளே தள்ளி கார் ஃபுல்லாக கருப்பு கண்ணாடி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே அந்த ஆளை நாங்குநேரி வழியாக போகுது. நாங்குநேரி தேசிய இவ்வளோ பக்கம் பெட்டகுளம்னு ஒரு ஊர் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துட்டே போகிறேன். பெட்டகுளம் தாண்டினோடனே ஒரு ஊர் வரல, ஒரு தென்னந்தோப்பில் கொண்டு வச்சுட்டான். தென்னந்தோப்பில் வச்சுட்டு அந்த ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி அந்த ராஜன்ட்டு நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள், அவர் வாழைக்காவாரி. அவர் வந்து இப்போ இந்த ராஜண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அவன் ஒரு 10 கோடி ரூபானாலும் ஒரே நேரத்தில் பிரட்டிடுவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி 1 கோடி ரூபா வேணும்னு கேளுங்க, அவன் உங்களுக்கு தருவான் அப்படிங்கான். அதனால் அவன் கேளுங்கன்னு சொல்லி ஃபோனெல்லாம் ஆன் பண்ணி போட்டு தந்துட்டு 2 பேரும் அறுவாள் எடுத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நான் சொன்னபடியே இப்போ நீங்கள் பேட்டி எடுத்த மாதிரி அவன்கிட்ட சொல்லுதான். அதனால் ராஜன் எனக்கு இப்போ ஒரு 25 லட்ச ரூபா வேணும்ப்பா, இப்போ அட்வான்ஸ் ஒரு 1 கோடி வேணும், அர்ஜெண்ட்டாக 25 எனக்கு வேணும் அப்படின்னேன். என்னையா அவசரம், காலையில் பார்த்துருக்கிய, திடீர்னு 25 கேட்கல. ஒரு சொத்து எனக்கு தெரியாமல் நீங்கள் எந்த சொத்தை போய் முடிக்க போறியா, என்கிட்ட கேட்பே இல்லைப்பா, இது நான் ஒரு ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்து வச்சுருந்தேன், இன்றைக்கி முடிக்கலைன்னா அது கிடைக்காது, நீ எனக்கு மற்றெல்லாம் கேட்காது ரூபா ரெடி பண்ணுன்னேன். அவன் நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. சரின்ட்டு நான் ஏற்பாடு பண்ணி தான் நம்ம வள்ளியில் ஒரு ஆள்கிட்ட கேட்டு உங்களுக்கு கூப்பிடுதுன்ட்டு வச்சுட்டான். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டான். 1/2 மணி நேரம் கட்டினே இப்போ மணி என்ன 1/2 மணி நேரம் ஆகிட்டல, இப்போ ஃபோன் போடுங்க, மறுபடியும் ஃபோன் போட்டான். என்னென்ன வள்ளியூரில் ஒரு ஆள்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன், அவர்கிட்ட பணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னா. அந்த சரின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. திரும்பி ஃபோன் போட்டாலும் அவர் இன்னும் வரலன்னு கிடச்சி அன்னைக்கு பூரா கிடச்சிட்டான். அன்றைக்கி பூரா முடிஞ்சு போச்சு. புதன்கிழமை முடிஞ்சு போச்சு. இப்போ வியாழக்கிழமை, பக்ரீத்து வியாழக்கிழமை தானே, வியாழக்கிழமை. அப்போ இவன் ஒப்பிட மாட்டான், இவன் தரணும்னு நினச்சா அவனுக்கு இவன் ஓடிச்சிட்டான். இன்னும் இந்த மாடசாமிக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எவ்வளோ நாளும் செய்வார், அவர் ஃபோன் அடிக்கணும், அவர் நம்பர் எடுத்துட்டான். அவனே எடுத்து ஃபோன் போட்டு மாட்டினா, ஐயா என்னத்துக்கு, எதுக்கு இப்படி திடீர்னு தினம் தான் 7 நட்டம் பாக்கியில், எதுக்கு இவ்வளோ அவசரம், யார் சொல்லுங்க, எனக்கு தெரியாமல் நீங்கள் எந்த சொத்தை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு திரும்பி இவன் மடக்கி கேட்டான். அதெல்லாம் கேட்காத, இந்த ரகசியம் நான் முடிஞ்ச வரை சொல்லுவேன், இப்போ எனக்கு இதை செஞ்சு கொடுன்னேன். இன்னைக்கு பக்ரீத்தில் ஐயா எப்படியா பணம் புரட்ட முடியும்னா, சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் புரட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் தம்பி மாதிரி அண்ணன் மாதிரிட்டு எல்லாம் பிரிஞ்சு ஒரு 5 லட்சம் புரட்டிட்டான். புரட்டி ஒரு 11:30 மணிக்கு என்னையாச்சு என்னன்னு கேட்டான். அவன்கிட்ட கேட்டேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெய்லர் அம்மா இருக்கா, அவர்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. அதனால் அவன் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆள் ஒரு பார்சல் தருவார், நீ வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இவங்க கொண்டு கொடுக்கும்போது எனக்கு ஃபோன் அடித்தான், அதே நம்பருக்கு அடித்தான். அந்த என்னென்னா
சரி கொடு அப்படின்னா கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த ஆள் இவன் போயிட்டான். அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ நான் ஒரு ஆளை அனுப்புறோம்ல, அந்த ஆள்கிட்ட நீ உன் பணத்தை கொடுத்துருன்னா யாருக்கு சொன்னானே தெரியல. அந்த ஆள் வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு, பணம் வாங்கினோடனே என்கிட்ட சொல்லி மறுபடியும் நான் பணம் கைக்கு வந்துட்டுன்னு சொல்லியாச்சு. அந்த குழி ரெடியாலாடா இருக்குது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கு. குழியை பற்றி பேசினா நான் அப்போ என்ன கொல்வான்ற ஐடியாவில் நான் இல்லை. நான் நினச்சா ரூபாய் வாங்கிட்டு என்னை கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லை. விட்டுருவான்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். பயமே இல்லை எனக்கு. நல்லா தூங்கிட்டேன். ரூபா வாங்கிட்டு முடிஞ்சு ஆசைப்படுது வாங்கிட்டு வீட்டில் விட்டுறோன்னு நினச்சேன். அந்த இங்கே வந்துட்டு அடுத்தது நைட்டுக்கு வந்த தோட்டத்தில் ராத்திரி 8 மணிக்கு பேசலாம். 10-10:30 என் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டுன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன். நீங்கள் சோழியை முடித்து அந்த கிடங்கில் போட்டு நல்ல மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுங்க, மச்சம் தெரியக்கூடாது. பிறகு காணலை தேடி கிடப்பானோ, நம்ம ஒரு மாதம் அங்கேயும் இருந்துட்டு வந்துடலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. இவனை உயிரோடு விட்டோம்னா இவன் நாளைக்கே கொண்டு கேஸை கொடுத்துருவான், மறுபடியும் நம்மளை பிடிச்சிக்கிடுவானோ பிரச்சனை. மச்சம் இல்லாமல் மட்டும் ஆக்கிட்டு வந்துருங்கன்ட்டான். அது எனக்கு காயத்தாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு தூக்கமே வரல. கொண்டுலாம் போடாமல் போட்டு நம்ம மெத்திரமாக நினச்சோமேன்ட்டு வீட்டில் கையில் எடுத்தேன். முழிச்சாலும் வெளியில் போகிறோம்னு சொல்லலான்ட்டு எடுத்தேன். அவனை முழிக்கலை. ஒரு 5 அடி இருக்கும் அந்த சுவர். ஒரு துள்ளி அந்த சுவரை பிடிச்சிட்டேன். பிடிச்சி இந்த புல்லப்ஸ் எடுப்போம்ல ஸ்கூலில், அது மாதிரி புல்லப்ஸ் எடுத்து மேலே போய் அப்படி வயிற்று போட்டு அங்கே இறங்கி அந்த பக்கம் குளிச்சிட்டேன். அந்த பில்லர் வழியாக அந்த பக்கம் குளிச்சிட்டேன். குளித்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடியாந்தேன். நாக்கெல்லாம் வறண்டுட்டு. ஒரு சின்ன பனம் ஒன்று, அது நல்லா அடப்பாக அந்த ஓலை கிடந்தது. அதுக்குள்ளே போய் பம்மி படுத்துட்டேன். இந்த தோட்டத்துக்கு தண்ணி அடைக்க மனுஷன் ஒரு வந்தார். ஒரு வயசான ஆள் வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட போய், ஐயா பெரியவரை கொஞ்சம் ஃபோன் தரங்கண்ணா, என்னென்ன இப்படி ஒரு ஆபத்தில் இருக்கேன், ஊருக்கு போகணுமா, அது எங்கள் பாண்டியன்ட்ட கேட்காம நான் தரமாட்டேன், பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி தான் நீங்கள் பேசுங்கன்னு ஃபோன் போட்டு தந்தேன். எந்த ஊருன்னு? உருமங்குளம்னா. உருமங்குளம்னா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, வாரேன். சித்தப்பா இப்படி ஒரு ஆள் கணக்கு பிள்ளைங்காரு, உங்களுக்கு தெரியுங்காரு சித்தப்பா, தெரியுமா? ஏய் கணக்கு பிள்ளை அங்கே எதுக்கிட்டா வரணும் அப்படின்னா, அவள் ஒரு சின்ன பிரச்சனையில் வந்திருக்காரு, ஒன்றும் இல்லை, அவள் வாங்கி சாப்பிட்டாளான்னு கேளுனா, இல்லைன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்து என்ன பிரச்சனைனாலும் சரி நீ வீட்டில் கொண்டு விட்டுரு, தங்கமான ஆள் அப்படின்ட்டு. இப்போ பேரனும் இந்த மாதிரி நான் பார்க்கறது இவங்க தான் அவங்கக்கிட்ட மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகல, நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன்.